சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே முன்னம் எத்தனை எத்தனை சென்மமோ மூடனாயடியேனும் அறிந்திலேன் இன்னம் எத்தனை எத்தனை சென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பநாதனே. பட்டினத்தார். என்னாச்சு? வாடா பேன் பங்க்சர். ஐயோ, இதுக்கு தான் சொன்னேன் நான், சித்திரம் கிட்டலாம் தேவையில்லாம விளையாடுறீங்க. வேண்டி நில், அடுத்தது தெரியும். நீயும் பெரிய வீட்டு மகாராணியா, இடுப்புல சாவி கொத்தோட உலா வரலாம்ல, எதுக்கு இப்படி வந்து அல்லாடிட்டு இருக்க? இது உன் வாயால கேட்கதான் உன்னை பார்க்க வந்தனா? இன்னொரு சுலபமான வழி இருக்கு. அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கண்ணை மூடிடுற, அப்போ நீ நிம்மதியா இருப்பல. ஏ ரஞ்சனி, ரஞ்சனி என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? இப்போ நீ எங்க இருந்து வர? சொல்லு ரஞ்சனி. கண்ணனை பார்த்துட்டு வரேன். ஓ, அவர் எதுக்காக பார்க்க போன? அவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. முதலாளி பையன் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்துட்டாரு. அத போய் சொன்ன. நீ
நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்க, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறாரோ தெரியல. ஆனா அக்கா இதே மாதிரி பேசிட்டு இருந்தாரு, ஒரு நாள் நான் சொன்னதுதான் நடக்கும். அது மட்டும் நிச்சயம். ரஞ்சனி, கண்ணண்ணன் பாவம். அவர் வீட்டு சூழ்நிலை அவர் அந்த மாதிரி பேச வைக்குது. எனக்கு தெரியும், அவருக்கும் உன் மேல ஆசை இருக்கு. இங்க பாரு ரஞ்சனி, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. இந்த மாதிரி பேசிட்டும் தெரியாத. நேரம் காலம் கூடி வரும்போது எல்லாம் தன்னால நடக்கும். இங்க பாரு ரஞ்சனி, பிரிவு எவ்வளவு கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும். நான் என் புருஷனை பறி கொடுத்துட்டு தினம் தினம் அழுது நான் கண்ணீர் வடிக்கலையா? கண்ணனை ஏத்துக்கலன்றது உன்னை எப்படிலாம் பாடாப்படுத்தும்னு எனக்கு புரியுது. ஆனா இப்படியே போயிடுமா என்ன? நான் வேணா அண்ணன்கிட்ட பேசுறேன். நீ மட்டும் மனசை தளர விட்டுறாத, சரியா? சரி, நீ போ. நான் அண்ணனை போய் பார்த்து பேசிட்டு வரேன். அண்ணே. வள்ளி, இங்க எதுக்குமா வந்த? உங்க அப்பா எதை சொல்லி அமிச்சாரா? இல்லண்ணே, நான் தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன வள்ளி? ஆட்டுக்கு அகத்திக்கீரை பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். வழியில ரஞ்சனிய பார்த்தேன். அவ கண்ணை கசக்கிட்டு போனா. அவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்டேன், சொன்னா. அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி அனுப்பிட்டு உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, சொல்லு வள்ளி. ரஞ்சனிய பார்க்க பாவமா இல்லையாண்ணே? எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாளா அவ உங்களே நினைச்சிட்டு உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வரா தெரியுமா? அவளை ஏன்னா கண்கலங்க வைக்கிறீங்க? நான் என்ன வேணும்னு அப்படி பேசுறேன் வள்ளி? நடக்கவே நடக்காதது ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? எது சுலபமா நடக்குமோ அதை ஏத்துக்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? உங்களை மனசார நினைச்சிட்டு அது எப்படி நான் வேற ஒருத்தரை ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு உங்க நிலைமை வச்சு பேசாதீங்க. நாளைக்கு நிலைமை எப்படி வேணாலும் மாறும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை வேண்டான்னு நினைக்காதீங்க. வேண்டாண்ண, பெண் பாவம் பொல்லாதது. சரி, நீ எனக்கா இவ்ளோ பேசுறியே, ஏன்? உங்க மேல உள்ள அக்கறையில தானே. வள்ளி, எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்கண்ணே, நான் என்ன செய்யணும்? நான் இது ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். வள்ளி, நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது? அண்ணா, இதுல என்ன தப்பு இருக்கு வள்ளி? இப்படி சின்ன வயசுலயே புருஷனும் வாழ்க்கையும் பறி கொடுத்துட்டு இப்படியே எத்தனை காலம் தான் இருக்க போற? நான் அப்பாட்ட சொல்லி ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்றேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு என்னென்ன அவசியம் வந்தது? நான் அவர் கூட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேனாலும் அவர் என்கிட்ட அவ்வளோ பிரியமாவும் பாசமாவும் நடந்துக்கிட்டாரு. அவர் என்னால மறக்கவே முடியாது. அவர் செத்து போயிட்டாலும் இன்னும் என் மனசுலயே தான் இருக்காரு. அப்புறம் எப்படி நான் இன்னொருத்தர? என் தலைவிதி அவர் என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுச்சு. நான் போறேன்.
என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. மிச்சம் இருக்கிற கொலைக்காலத்துல நீங்க இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. விஜய், விஜய் ப்ளீஸ், நீ வேண்டாமே. ஏற்கனவே இந்த ஊருக்கு வரும்போது சிகரெட் பிடிக்க போய் நாய் வந்தது. இந்த தடவை வரும்போது பாம்பு வந்தது. நீங்க அதையும் மீறி வீட்டுக்குள்ளேயே பிடிச்சிங்கன்னா நாயும் பாம்பும் சேர்ந்து வரப்போகுது. எதுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? மாம்ஸ், எல்லா சித்தர்கள் வேலைன்னு பயமுறுத்துறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றதா இங்க வந்திருக்கேன். பௌர்ணமிக்கு மறுநாள் நான் சொல்றதுதான் இந்த ஊரே கேட்கும். கட்டுப்பாடு, உத்தரவு, இது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இங்க நான் வைக்கிறது தான் சட்டம். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் மாம்ஸ். என்ன மாம்ஸ், பதிலே காணோம்? நான் என்ன சொல்றது விஜய், நீங்க சாதிக்க பிறந்தவர், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணணும் தான் உங்க கூட நான் வந்திருக்கிறேன். எனக்கு என்னன்னா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற கவலை தான். ஏன்னா அத்தான்கிட்ட உங்களை பத்திரமா ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால உங்க தாய் மாமான்ற முறையில நீங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போதோ உங்களை வார்ன் பண்றதோ இல்ல அட்வைஸ் பண்றதோ என்னுடைய கடமை இல்ல. இப்ப நான் என்ன பெருசா ஜோக் அடிச்சிட்டேன் நீங்க சிரிக்கிறீங்க? பின்ன என்ன மாம்ஸ், அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேங்கிறீங்க, என்ன வார்ன் பண்றேங்கிறீங்க, கடமைங்கிறீங்க. நான் என்ன பச்சை குழந்தை? am I a born baby? மாம்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்ல? எனக்கு பிடிக்கலன்னா நீங்களே இங்க இருக்க முடியாது, தெரியும் இல்ல? நல்லாவே தெரியும். Better. மாம்ஸ், என்ன மாம்ஸ் இவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு? யாருன்னு பாருங்க. இதோ மாம்ஸ், ஒருவேளை ரஞ்சினியா இருப்பாளா? டிஃபன் கொண்டு வந்திருப்பா. கூட்டிட்டு வாங்களே ப்ளீஸ். நீதானா? எதுக்கு கதவை இந்த தட்டு தட்டுற? மேல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்ல, அதுக்காக தான் இப்படி தட்டினேன். ரஞ்சினி வரல? அவங்க வரல. சந்தோஷம். இந்தாங்க புடிங்க. அப்புறம் சாப்பாடு யாரு போடுறது? எடுத்துட்டு வாயா. ரஞ்சினி வந்துட்டால? ஏன் வரல? பாண்டி தான் வந்திருக்கான். அவனையே என்ன ஏதுன்னு கேளுங்க. வா பாண்டி, இங்க வச்சிரு வா. இவனே வந்துட்டானா? நான் ரஞ்சினி கிட்ட தானே கொடுத்து விட சொன்னேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். வாட்? ரஞ்சினிக்கு உடம்பு சரியில்லையா? என்ன பண்ணுது? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? சும்மா தலைவலி தான் சார். நீங்க தப்பா நினைக்கலனா சாப்பாடு போட்டு சீக்கிரம் கிளம்புறேன் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாம்ஸ், நான் ரஞ்சினியை பார்த்து விஜய் இருங்க. பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, என்ன அவசரம்? சாப்பிட்டு போய் பார்க்கலாமே. யா தட்ஸ் ஆல்சோ ஓகே. பாண்டி, சீக்கிரம் எடுத்து வை. கம் ஆன், ஹரி அப். கம் ஆன். சொல்லு கண்மணி. அப்பா, ஊருக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோமா, பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். ஓ அப்பா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. என்னப்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இங்க விஜய் பண்ற அலும்பு தாங்க முடியல.
அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு? ஏதாவது ஒன்று ரெண்டுனா எடுத்து சொல்லலாம். பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்தில் ஏறி தானே ஆகணும். என் நிலைமையும் இப்போ அதான். அப்பா என்ன பண்ணீங்க? அவரை போய் இப்படி. சாரி 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 சாரி. என் கவலை என்னன்னா அவருக்கு வாக்கப்பட போகிறது நீ தானே. அதை நினைச்சாதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. அப்பா என்னப்பா? சே டென்ஷன் ஆகுது. சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். சரி அத்தான் கிட்ட நாங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோன்ற விஷயத்த சொல்லிடு. ஃபர்தரா என்ன விஷயமா இருந்தாலும் நான் உனக்கு ஃபோனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேயா? ம் ஓகேப்பா. பாய். ஓகேம்மா. மாப்பிள்ள, நீ என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் உனக்கே தெரியாம உன்னை ஆட்டி வைக்கிற கயிறு என்கிட்ட தான் இருக்கு. என்னைக்கும் உன் லைஃபை முடிவு பண்ண வேண்டியது நான் தான். சாப்பிடு. அம்மா அம்மா, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் பட்டணத்துக்காரர் உங்களை பார்க்க இங்கே வராருமா. ஐயோ, அந்த ஆள் இங்கேயே வந்துட்டானா? சரி, நான் இங்கேயே உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்துக்கிறேன். நீ அப்படியே பேசி அந்த ஆளை அனுப்பிடு. சரிம்மா. சரியா? ராஜதுரை, ராஜதுரை. ஜி சார், வாங்க வாங்க. வந்த டயர்ல ரெஸ்ட் எடுப்பீங்க, உங்களை அப்புறம் வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன பார்க்க நீங்களே வந்துட்டீங்களா? தட்ஸ் ஓகே. உன் சிஸ்டர் ரஞ்சினிக்கு உடம்பு சரியில்லையாமே, அவங்களுக்கு என்ன ஆச்சு? ரஞ்சனிக்கு உடம்பு சரியில்லையா? காலையில கூட ஏதோ அவங்களுக்கு தலைவலி உங்கள்ட்ட சொன்னனே. ஏங்கிட்டியா? எப்போ? இவங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு போகும்போது. ஆமா சார், இப்பதான் ஞாபகத்துக்கே வருது. என்ன ராஜதுரை, உங்க ஓன் சிஸ்டர் கேர் எடுத்து பாத்துக்கிறது இல்லையா? சரி, இப்ப ரஞ்சினி எங்க இருக்காங்க? தூங்குறாங்க. ராஜதுரை, if you don't mind, நான் ரஞ்சினியை பார்க்கலாமா? தாராளமா சார், வாங்க. அடியாத்தி, இவன் என்ன இப்படி துள்ளி குதிக்கிறான்? ரஞ்சனி, இங்க பாரு, உன்னை பார்க்க விஜய் சார் வந்திருக்காரு. தட்ஸ் ஓகே. என்னவா? ரஞ்சினி, உங்க ஹெல்த் சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? ச்சே, இங்க ஒரு டீசென்ட்டான ஹாஸ்பிடல் கூட கிடையாது. இதே சென்னைனா ஒரு 100 ஸ்பெஷலிஸ்ட வர வச்சிருப்பேன். ராஜதுரை, அந்த சித்த வைத்தியர் அவரையாவது அட்லீஸ்ட் வர வச்சிருக்கலாமே. இல்ல, சாதாரண தலைவலிதான். அப்படி சாதாரணமா எடுத்துக்க கூடாது ரஞ்சினி. ராஜதுரை சார், வர சொல்லி பார்க்க சொல்லுங்க சார். இமிடியட்லி. ஓகே. சரி சார். வணக்கம். யார் நீங்க? விஜயோடைய மாமா. நீங்க? நான் ராஜதுரையோட பாட்டி. ஓ, பிரசிடென்ட் ஐயாவோட அம்மாவா? ரெண்டும் ஒண்ணுதான். உடம்ப பாத்துக்கோ ரஞ்சினி. டேக் கேர். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். யா, பாய். ராஜதுரை சார், நான் கெஸ்ட் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வந்து பார்க்கவே இல்ல. சார், நான் பாண்டிகிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே, எனக்கு கூட நாய் கடிச்சிச்சுன்னு. சொன்னாரு. எப்படி ஆச்சு சார்? அது பெரிய கதை. அது என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு. இட்ஸ் ஓகே ஓகே. அத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். சரி. நான் சொன்னேனே அந்த பௌர்ணமி பூஜை பத்தி. ஹே, ஹூஸ் திஸ் ஓல்ட் லேடி? எங்க பாட்டி சார். பாட்டி? உனக்கு இப்படி ஒரு பாட்டி இருக்கு, யாரையும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஹே பாட்டி, ஐ அம் விஜய். நான் கோவிந்தம்மா. வாவ், வாட் a cool name. Nice name. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? போட்டோ. Mom, excuse me. Smile. Yes. எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். Good sense of humor, huh? தம்பி வணக்கம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வரீங்கன்னு ராஜதுரை சொன்னா, ஐயா வேற ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஐயா சொன்னாங்க நீங்க ஏதோ அவர்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டதா? ஓ,
வேற என்ன சொன்னாங்க? தம்பிய பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொன்னாரு. ஆ தம்பி, இது உங்க ஊரு, ஆனாலும் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாமி உத்தரவு கொடுக்கல, அதனால சக்கரை தொழிற்சாலையை கட்ட முடியாம போயிடுச்சு. தம்பி, இப்ப நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?